இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு காரசாரமான மொறுமொறுப்பான ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸாக இந்த அளவுக்கு நீளமாக எடுத்துக்குங்க. இப்போ வந்து இது மேல் தோலை நம்ம சீவல் போட்டுக்கலாம். பாருங்கம்மா, தோல் வந்து இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்குங்க. இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ சைட்லேயும் நல்லா ஷேப்பாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்கம்மா, கொஞ்சம் திக்காக கட் பண்ணுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கனம் இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இதே போல் கட் பண்ணுங்கள். இப்போ அதே போல் இந்த சைஸ் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் நீளமாக அதே போல் நல்லா பாக்ஸாக கட் பண்ணிக்கங்க. ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஷேப் மாறும், அது பரவாயில்ல. இப்போ இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துங்கம்மா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், ஒரு பவுலில் பச்சை தண்ணி எடுத்துக்குங்க. இந்த பச்சை தண்ணியில் இதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலே நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதே பவுல் வச்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணி. பாருங்கள், கொஞ்சம் சூடாக தண்ணி இந்த அளவுக்கு. இதிலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சுடு தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ சுடு தண்ணியில் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டோமா. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஒரு 20 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ வந்து ஒரு காட்டன் எடுத்து இந்த அளவுக்கு போட்டுருங்க. கொஞ்சம் திக்கான காட்டனாக இருக்கணும். இப்போ வந்து தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணியோட எடுக்காதீங்க, இப்படி சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா பரவலாக போட்டுருங்க, ஒரே இடத்துல சேர்க்காதீங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்கம்மா. இந்த அளவுக்கு இப்படி தொடச்சிடுங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்கம்மா, நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்கம்மா. 3 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சமாக கசூரி மெத்தி, வெந்தய இலை லைட்டாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இது கிடைக்கலனா கூட விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா. பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சமாக, நம்ம வந்து ஏற்கனவே உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கோம், லைட்டாக சேர்த்துக்குங்க. வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாமா. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள் மசாலாவில். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெய் சூடாகணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து ஒரு பீஸாக சேர்த்துடலாம். திட்டமான அளவு சேர்த்துக்குமா, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. நமக்கு வந்து மசாலா வந்து எண்ணெயில் இறங்கலை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா ஒட்டி இருக்குது. நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு மீடியமான தீயில் வச்சு செவர விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். எவ்வளோ கரெக்டான கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.